தோழிகள் அனைவருக்கும் மங்கை விழா தீப்தியின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்னோட கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக மீஷோவில் இருந்து நான் பல ஆர்கனைசர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இது எல்லாமே அண்டர் 500க்குள்ளே தான் இருக்கும். ஒரு மாதத்தளவில் ஒவ்வொரு டைமும் ஆர்டர் போட்ட இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேர்ந்து இப்போ நிறையா வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எப்படி இருக்குது, இதோடைய ரிவ்யூ என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க மீஷோவில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு பார்சலாக பிரித்து உள்ள இருக்க பார்சலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ப்ராடக்டையும் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்கனைசர் இந்த 12 செட் கண்டெய்னர் பாக்ஸ் தான். என்னோட கிச்சனில் ஷார்ட்ஸ் வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய கண்டெய்னர்ஸ் இல்லாமல் மேலும் கீழுமா ஆர்கனைசர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த கண்டெய்னரை நிறைய ரிவ்யூலாம் பார்த்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் மீஷோவில் 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்ததுனால தான் இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இந்த கண்டெய்னர்ஸ் வெவ்வேறு செல்லர்ஸ் கிட்ட வெவ்வேறு ப்ரைஸிங்கில் 600 700 வரைக்கும் கூட கிடைக்குது. பட் இவங்கக்கிட்ட கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் 500க்கும் கிடைச்சதுனால தான் இவங்கக்கிட்ட நான் பை பண்ணியிருந்தேன். பை பண்ண வரைக்கும் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் இதில் நான் ஸ்பைசஸ்லாம் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் ரப்பர் தான். இந்த ஒயிட் கலர் ரப்பர் சில நேரங்களில் எல்லா கண்டெய்னர்ஸ்லையும் கிடையாது, ஒரு சில கண்டெய்னர்ஸில் கலண்டு விழுந்துருது. அதே போல் 3 பக்கம் மூடிக்குது, ஒரு பக்கத்தில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவசரத்துக்கு எடுக்கவோ பூட்டவோ முடியல, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி போட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆக்சஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. 12 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த 12 கண்டெய்னர்ஸில் ஒரு 3-4 கண்டெய்னர்ஸில் மூடுறது மட்டும் கஷ்டமாக இருக்குது. மூடும்போது இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ரப்பர் கலண்டு வந்துடுது. நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த இஷ்யூவை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னருடைய கெப்பாசிட்டி 1 kg கொடுத்துருக்காங்க. பட் 1 kgயை விட கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் செகண்ட் ஆர்கனைசர் இந்த கிளாஸ் பவுல் தான். நான் லோக்கல் ஷாப்பில் ஒரே ஒரு கிளாஸ் பவுல் 100 rupeesனு பார்த்தேன். சரி ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னா மீஷோவில் இந்த ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்த பொருள்லையே இந்த கண்ணாடி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக்கிங் ரொம்ப நீட்டாக இருந்தது. இது 400 ml கெப்பாசிட்டி. விலை 302 ரூபாய்க்கு. இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே ஒர்த்து தான். இதையும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறேன். நல்ல ஒரு ஏர் டைட்டாகவும் இருக்குது. குறை அப்படின்னு சொல்லி இதில் என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. 1/4 கிலோ அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக இதில் ஸ்டோர் பண்ணால் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வருது. உண்மையிலேயே இந்த விலைக்கு இது ஒர்த்து தான். கண்டிப்பாக நம்பி இந்த ப்ராடக்டை வாங்கலாம், எந்த குறையும் சொல்ல முடியலை. அண்ட் தேர்டு ப்ராடக்ட்டு செவுத்தில் ஒட்டுறதுக்காக வாங்கின இந்த வால் ஸ்டிக்கர். இந்த வால் ஸ்டிக்கர் ஆர்டர் போடும்போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும்னு நினச்சேன். பட் நான் நினச்ச அளவுக்கு லென்த்தியாலாம் இல்லை. 2-3 அடி தான் இருந்தது. அதே நேரத்தில் என் கை அளவுக்கு தான் இருந்ததுனால இது ஃபுல் செவர்லையும் கவர் ஆகலைங்கிறனால இதை நான் ஒட்டவே இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இதோடைய விலை 187. 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். 4வதாக இந்த கண்டெய்னர் பாக்ஸ். இந்த கண்டெய்னர் பாக்ஸ் எதுக்காக வாங்கினேன்னா, இஞ்சி பூண்டு கருப்பிலை கொத்தமல்லி எல்லாம் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருந்ததுனால இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வாங்கினேன். உள்ளே ட்ரெயின் செல் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஆன்லைனில் பார்த்தப்ப, அதனால தான் வாங்கினேன். பட் இது ரொம்பவே சின்னதாக இருந்தது. 175 ரூபாய் இதோடைய விலை. பட் கெப்பாசிட்டி சின்னதாக இருந்தாலும் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ண வரைக்கும் இஞ்சி பூண்டு ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம கருப்பிலை கொத்தமல்லி வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க முடிகிறதே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக தெரிஞ்சது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சின்னதாக இருக்குதுங்கிறத தவிர எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ட் 5th ப்ராடக்ட்டு இந்த ஆயில் டிஸ்பென்சர் தான். இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. வாங்கும்போது ஆன்லைனில் ரொம்ப அழகாக இருந்ததே அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இதை யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, மேலே இருக்கக்கூடிய இந்த லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வானலில் நம்ம எண்ணெய் போர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால சுற்றி கொஞ்சம் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணனாலே ஒடுங்குது. அழகுக்காக வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கலாம். பட் நல்லா லென்த்து வருமா, நல்லா லைஃப் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதோடைய விலை 141 ரூபாய். 141 ரூபாய்க்கு
இது ஓகேன்னு சொல்லலாம், பட் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். அடுத்ததாக நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். கவரில் நிறைய போட்டு வச்சுட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸை இந்த பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரெயின் பாக்ஸோடு கொடுக்குறாங்க. மேலே இருக்கிறது ஏர்டைட் மாதிரி தான் தெரியுது, பட் டக்குன்னு புட்ட உடனே வந்துடுது. இன்னும் இதை நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஒரு வாரம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாதான் இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் என்னன்னு தெரியும். இதோடைய விலை வந்து 293 ரூபா. 293 ருபீஸ்க்கு 4 வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கிடைக்குது. இதை ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாதான் இதோடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு தெரியும். 2 நாள் யூஸ் பண்ணதில் ஓகேவா மாதிரி தான் இருந்தது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய ரிவ்யூவை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக நான் வாங்கியிருந்தது 500 kgயில் இருக்கக்கூடிய இந்த 12 பீஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. அந்த பெரிய கண்டெய்னர் பாக்ஸை விட சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசராகவும் இருக்குது. ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸை வச்சுக்க முடியுது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஸ்பைசஸை ஸ்டோர் பண்ணுறது எடுக்கிறது ஈஸியாக இருந்தது. பட் இதுலேயும் நான் ஃபேஸ் பண்ண அதே பிரச்சனை என்னென்னா 12 பாக்ஸில் ஒரு 3லேருந்து 4 பாக்ஸில் உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் ரப்பர் வந்து கலண்டு இதுக்குள்ளேயே விழுந்துருது. இது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மூடுறது கஷ்டமாக இருக்குது. 3 பக்கமும் மூட முடியுது, ஒரு பக்கம் மூட முடியல. பட் ப்ரைஸிங் வைஸ் 393 ரூபாய்க்கு 1/2 kg கெப்பாசிட்டி இது ஒர்த்து தான். 1/2 kg அளவுக்கே பிடிக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை பை பண்ணலாம். அண்ட் அடுத்த ஆர்கனைசர் இந்த ஃப்ரிட்ஜ் கவர் தான். ஃப்ரிட்ஜ் கவருடைய 2 பக்கத்துலையும் ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஃப்ரிட்ஜ் கிளீனிங் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுவேன், அப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு இதோடைய விலை 204 ரூபா. விலை கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, ஏன்னா திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே தான். இந்த ஃப்ரிட்ஜ் கவரோட கீழே இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ் மேட்டும் சேர்ந்து தான் வருது. இது எல்லாமும் சேர்த்து தான் வந்து 204 ரூபா. அது வந்து ஒர்த்து தான். அதே நேரத்தில் இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து நல்ல ஸ்டர்டியாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து தான். அதே நேரத்தில் இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த வளையம் வந்துட்டு எதையாவது எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா போயிடுது. அந்த கவர் மட்டும் லேமினேட் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது, பட் உள்ளே இருக்கக்கூடிய பெயிண்டிங் வந்து போயிடுது. ப்ராடக்ட் ஏதாவது வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். அடுத்ததாக மீதி இருக்கிற ஆர்கனைசர் எல்லாமே வந்துட்டு நான் சேலம் போன போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது தான். ரொம்ப நாளாக இந்த ஹிந்தி சீரியல்ஸை பார்த்து வந்து எனக்குமே வந்து இந்த உப்பு புளி மிளகா இதை எல்லாத்தையும் வந்து செராமிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் ஒரு அவசர கொடுக்கங்கிறனால அடிக்கடி கீழே போட்டுருவாங்கனால இந்த பாக்ஸை வாங்காமே இருந்தேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் பழகிக்கலாம், பொறுமையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் அப்புறம் விலை கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஏன்னா கோயில் திருவிழாலலாம் இதோடைய விலை 200 ரூபா சொல்லுவாங்க. பட் நான் அன்றைக்கி சேலத்தில் ரோட் சைட் கடையில் தான் வாங்கினேன். 130 ரூபாய்க்கு ஒரு 130 ரூபான்னு 1 கிலோ கெப்பாசிட்டி இருந்தது. நல்லா தான் இருந்தது, வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 130 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இருந்த எல்லா ப்ராடக்டை விடவும் ரொம்ப பிடிச்சது இந்த பாக்ஸ் தான். இதை நான் காசு கொடுத்து வாங்கலை. அஜ்ஃபானில் முந்திரி பாதாம் பிஸ்தான்னு டேட்ஸ் எல்லாம் வாங்க போன போது இந்த பாக்ஸை பார்த்தேன். இந்த பாக்ஸ் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அஜ்ஃபான் வந்து எல்லா பக்கமும் பிரான்ச்சஸ் இருக்குன்றதுனால அங்கே போனீங்கன்னா நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸையும் போட்டு வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசர் வாங்கலான்னு சொல்லி 500 ரூபாயில் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இது வந்துட்டு எனக்கு அஜ்ஃபான் போன போது கிடைச்சதுனால உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் இந்த பாக்ஸையும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாக்ஸில் 6 டிவைடர் இருக்குது. இது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பைசஸ் போட்டு வச்சிட்ருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கசகசா இந்த மாதிரி ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோனாலும் எடுத்துகிட்டு இருந்தோனாலும் நமக்கு ஒரு பெரிய தலைவலி. பட் இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கலாம். பட் இந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் தீந்துருச்சு. இப்போ ஊரில் இருக்கிற அஜ்ஃபான் கடையில் போயிட்டு இந்த பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து சேல்ஸுக்கு கிடையாது. ஸோ எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி பர்சனலாக கேட்டு வாங்கிக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்து, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் கூட. அண்ட் ஃபைனலாக நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்த இந்த ஆர்கனைசர் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பூ வைக்கிறதுக்காக வாங்கியிருந்த இந்த ஆர்கனைசர் தான். இது வந்துட்டு செட் ஆஃப் 7 வாங்கியிருந்தேன். பட் ஆர்டர் போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். பட் ஒரு தண்ணி ஜக்கு அளவுக்கு தான் இருந்தது. குவாலிட்டின்னு பார்த்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. செட் ஆஃப் 7 250 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது வந்துட்டு நம்ம சின்ன பூச்செடிகள் எதையாவது வைக்கணும், இல்லை மணி பிளான்ட்டு, டேபிள் ரோஸு இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னாலும், இல்லை ஜன்னலில் வாங்கி ஹேங்கிங் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக உண்மையிலே ஒர்த்து தான். ஸோ 250 ருபீஸ்க்கு இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஏன்னா ஒரு பீஸ் 20 ரூபான்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட 200 ரூபா தான். பட் வந்துட்டு
இதுலேயும் ஆவரேஜ் ரேட்டு தான் போட்டிருக்காங்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடு எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை இணைந்திருங்கள் தீப்தியோடு. பா.